ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா சிக்கன் லெக் பீஸ். இது சாப்பிடும்போது ரொம்பவே ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூட ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 4 கட் பண்ண ஒரு பச்சை மிளகா. இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதமாக வந்ததுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை இடித்து இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி இப்போ இது கூட சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க லெக் பீஸை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு லிட்டு போட்டு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ சிக்கன் மேலே மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு லிட்டு போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் மசாலா ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காரசாரமான மசாலா சிக்கன் லெக் பீஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.